ஹாய் திஸ் திவாகர் கருப்பையா. அடுப்பில் பாத்திரத்தை எங்கே வைக்கணும்னு கேட்டால் பச்சை பிள்ளை கூட பட்டுன்னு பதில் சொல்லும், இந்த இடத்துல தான் வைக்கணும் அப்படின்னு. ஏன் இந்த இடத்துல வைக்கிறோம்? இங்கே வைக்கக்கூடாதா? கொஞ்சம் மேலே வைக்கக்கூடாதா? பாத்திரத்தை இங்கே வைக்கக்கூடாதா? ஏன் இந்த இடத்துல வைக்கிறோம்? இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்குவோம். பாத்திரத்தை அடுப்பில் வைக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹீட் அந்த பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற மெயின் அப்ஜெக்டிவ். அப்போ நான் இந்த இடத்துல நான் கை வச்சேன்னா வெக்கையாக ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த இடத்துலையும் கை வச்சேன்னா சூடாக இருக்குது ஃபீல் பண்ணுறேன். அப்போ ரேடியேஷன், இந்த இடத்துலையும் ரேடியேஷன் இருக்குது. ரேடியேஷனுக்கு எந்த வித மெட்டீரியல் மீடியமும் தேவையில்லை, அதனால இந்த இடத்துல சூடாக ஃபீல் பண்ணுறேன். ஆனால் இதை கையை இந்த இடத்துல வைக்க முடியுமா என்னால்? நோ. இந்த இடத்துல என்ன நடக்குது, இங்கே யார் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறா அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பர்டிகுலர் பிளேஸ் இங்கே ரேடியேஷன் ப்ளே பண்ணுதுன்னா இந்த இடத்துல கன்வெக்ஷனும் ரேடியேஷனும் சேர்ந்து ப்ளே பண்ணுது. கன்வெக்ஷன்னா என்னென்னா, ஃப்ளூயிட்ஸில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா கன்வெக்ஷன். இங்கே என்ன ஃப்ளூயிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் என்ன பண்ணுதுன்னா ஹாட் ஆக்கி மேல் நோக்கி அப்லிஃப்ட் பண்ணுது. அதனால தான் எப்போவுமே தீ மேல் நோக்கி எரியுது. அப்போ ஒரு பாத்திரத்தை எங்கே வைக்கணும்? இந்த இடத்துல வைக்கிறது தான் பெஸ்ட். இந்த இடத்துல வைக்கிறதுக்கு காரணம் என்ன? போத் கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன் இந்த பாத்திரத்தை ஹீட் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. தேங்க்யூ ஸோ மச்.